ஸ்தோத்திரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாக நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டே உலகங்களையும் உண்டாக்கினார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்ம அப்படி படிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். வேதத்தோட பிரதான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவன் அனுப்பினே அவருடைய ஒரே பேரான குமாரனை நாம் விசுவாசிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 15. கர்த்தருடைய கிருபையினால நம்ம தொடர்ச்சியாக பாகம் 14 வரை நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 15 2 விதமான சம்பவங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாயின் ஊரில் நடந்த சம்பவம். மரித்த நாயின் ஊர் விதவையின் மகனை இயேசு திரும்ப உயிர் பெற செய்கிறத முதலாவது பார்க்க போகிறோம். அடுத்து 2வதா என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, இயேசுவுக்கு எந்தெந்த தருணங்களில் எந்தெந்த இடங்களில் யாரெல்லாம் பரிமள தைலத்தை பூசினார்கள், அதன் விளைவாக என்ன நடந்தது, இந்த பரிமள தைலம் பூசுறது அப்படிங்கிறது ஒரே சம்பவமா அல்லது 2 சம்பவங்களா, 3ஆ 4ஆ, இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா பரிமள தைலம் பூசுறது மத்தேயுல இருக்குது, மார்க்ல இருக்குது, லூக்கால இருக்குது, யோவான்ல இருக்குது. ஆனால் இந்த மரித்த நாயின் ஊர் விதவையின் மகனை தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பிய சம்பவம் டாக்டர் லூக்கா, மருத்துவராகிய லூக்கா மட்டுமே அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 15. அதில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறுல நம்ம 15வது பாகத்தில் நாயின் ஊரில் நடந்த சம்பவம். இப்போ இதற்கு முன்பாக என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நூற்றுக்கதிபதியின் அந்த வேலைக்காரனை இயேசு சுகமாக்குறாரு. எங்கே சுகமாக்குறாரு? கப்பர்நகூம்ல சுகமாக்குறாரு. அதை நம்ம போன தொடரில் நம்ம பார்த்தோம். சரிங்களா? கப்பர்நகூம்ல அவர் சுகமாக்கி விட்டு கப்பர்நகூம்லேருந்து நாயின் வர்றார். சரிங்களா? உடனே வந்துடுறார். வேதத்தில் அடுத்து நாயின் போனார் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அங்கே போயிறார். அப்படி கிடையாது. கப்பர்நகூம்லேருந்து நாயினுக்கு கிட்டத்தட்ட 30 மைல், அதாவது 48 கிலோமீட்டர். எங்கேருந்து? இயேசு அந்த ரோம அதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்குறார் கப்பர்நகூம்லேருந்து பிரயாணப்படுறாரு. ஏன்னா இதோடைய ஊழியத்தின் இடைக்காலம் ஆரம்ப காலத்துக்கு கொஞ்சம். சரிங்களா? அப்போ முதலாவது தனிமையிலே ஊழியத்தை ஆரம்பித்தவர் தன்னுடைய வல்லமையினாலே அன்பினாலே அநேகரை கூட்டுறாரு. இப்போ சீசர்களோடு பயணிக்கிறாரு. கப்பர்நகூம்லேருந்து நாயினுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோம்? கரெக்டாக 30 மைல், அதாவது 48 கிலோமீட்டர். அப்போ கப்பர்நகூர்லேருந்து ஒரு மனிதன் நாயினுக்கு வரார் அப்படின்னா அது 1 நாள் அல்லது 2 நாள் எடுக்கும். 1 நாள் அல்லது 2 நாள் எடுக்கும். சரிங்களா? இப்போ இருக்கிறாப்புல அந்த இஸ்ரவேல் தேசம் எப்படியாப்பட்ட தேசம்னா, அது மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். சமவெளி கிடையாது அது. அப்போ இந்த நாயின் ஊருக்கு போற, கப்பர்நகூம்ல இருந்து நாயின் ஊருக்கு போற அந்த 48 கிலோமீட்டரும் ஏறுபாதை. சரிங்களா? எதிர்காத்துன்னு சொல்லுவோம்ல, எதிர்காத்துல நடக்கிறது கஷ்டம், சைக்கிள் ஓட்டுறது கஷ்டம், பயணிக்கிறது கஷ்டம். அதே போல இந்த கப்பர்நகூம்ல இருந்து சரிங்களா தென்மேற்கே 30 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடம்தான் இந்த நாயின். இந்த நாயினை பற்றி நமக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா, நம்ம ஒரு சம்பவத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேதத்திலிருந்து ஒரு இடத்தையோ ஒரு நபருடைய பேரையோ நாம் படிக்கும் பொழுது அதில் உள்ள உள்ளர்த்தம் என்ன, பேருக்கு அர்த்தம் என்னன்னு படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். நாயின் என்பது ஒரு அழகான விவசாய கிராமம். நாயின் என்பது எப்படி? ஒரு அழகான விவசாய கிராமம். மலைகளுக்கு பக்கத்திலே உள்ள ஒரு கிராமம் தான் இந்த நாயின். இந்த நாயினுக்கு பக்கத்தில் தான் 2 மைலுக்கு உள்ள தான் தாபோர் மலை இருக்குது. சரிங்களா? மலைகளுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் தான் இந்த நாயின். நாயின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாயின் அப்படின்னா மூலமொழியில என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அழகான, அழகு மிகுந்த அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா
இன்பம் அழகு மிகுந்த, இன்பம் எழில் நிறைந்த. அப்ப நாயின் என்னது? அழகு மிகுந்த, இன்பமான, எழில் நிறைந்த ஒரு விவசாய கிராமம் தான் இந்த நாயின். இப்ப உள்ள நாயினே, இப்ப 2024 இந்த நாயின் ஊரோட மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா, அங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேத விற்பனர்கள் அழகா எழுதுறாங்க. அதை கமெண்ட்ரி எழுதும் போது இந்த நாயின் ஊர்ல இப்ப 1500 வீடுகள் இருக்குது. 1500 வீடுகள். அப்ப எப்படின்னா ஒரு சின்ன கிராமம். நாயின் அப்படிங்கிறது ஒரு அழகான விவசாய கிராமம், மலைகளுக்கு பக்கத்தில் உள்ள கிராமம். இன்னும் நல்லா நம்மளுக்கு சொல்லணும்னா, இந்த சூனேமியால் நம்ம எலிசா பாடத்தில் படிக்கிறோம் இல்லையா, சூனேமியால் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா, அந்த சூனேமுக்கு வெகு பக்கத்தில் உள்ள கிராமம் தான் இந்த நாயின். இதுல சூனேமுக்கும் நாயினுக்கும் வித்தியாசம் இருக்குது. எலிசா மரித்த சூனேமியாளுடைய மகனை அந்த இடத்துல தான் உயிர் பெற செய்கிறார். அதே போல இந்த சூனேமுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் தான் நாயின் கிராமம். 800 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். எலிசா காலத்துல, இயேசு காலத்துக்கும் எலிசா காலத்துக்கும் கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு மேலே. சரிங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும். முக்கியமான விஷயங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களுக்கும் வேதத்தை படிக்கிற மாணவர்களுக்கும் இது மிகவும் பிரயோஜனம் உள்ள செய்தி என்று விசுவாசிக்கிறேன் நான். இப்ப பாத்தீங்கன்னா சுனேம், நாயின், இது ரெண்டும் பக்கத்துல உள்ள ஊர். சூனேமும் நாயினும் பக்கத்துல உள்ள ஊர். 800 வருடங்களுக்கு முன்பாக எலிசா தீர்க்கதரிசி மரித்த சூனேமியாளுடைய மகனை திரும்ப உயிரோடு எழுப்ப செய்கிறார். 800 வருடங்களுக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்க போது. அது எங்க? சூனேமுக்கு பக்கத்தில் உள்ள இந்த நாயின் ஊர்ல. நாயின் என்பது ஒரு அழகான விவசாய கிராமம். முதல்ல சொன்னது போல நாயின் என்பதற்கு அழகு, எழில் நிறைந்த, இன்பமான அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இயேசு எங்க இருந்து எங்க வராரு? சரிங்களா? இயேசு கப்பர்நகூம்ல இருந்து நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரனை சுகமாக்கி விட்டு கப்பர்நகூம்ல இருந்து ஏறுபாதை, கப்பர்நகூம்ல இருந்து மலைகளுக்கு ஏறுபாதை, அந்த ஏறுபாதையில கஷ்டப்பட்டு ஏறி 30 மைல் 48 கிலோமீட்டர் அழகா நடந்து வராரு. சரிங்களா? அவர் மட்டும் வரல, அப்பதான் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம். சுறுசுறுப்பா இருக்கிற ஒரு டைம். அநேக ஜனங்கள் அவரோடு கூடுறாங்க. முக்கியமா சீசர்கள் எல்லாம் அவரோடு வர்றாங்க. எப்படி வர்றாங்க அப்படின்னா, மேட்டில் ஏறி வர்றாங்க. மேட்டில் 30 மைல் மேட்டில் ஏறி வர்றாங்க. அதை நம்ம பார்க்கணும். இந்த வாழ்க்கை வரலாறுல நாயின் ஊரில் மரித்த விதவையின் மகன் சம்பவத்தை மத்தேயு எழுதல, மார்க் எழுதல, யோவான் எழுதல, லூக்கா, டாக்டர் லூக்கா, மருத்துவர் லூக்கா மட்டும்தான் அழகா எழுதி வைத்திருக்கிறார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு 3 பேரை உயிர்ப்பித்தார். வேதத்தில் மொத்தமா மரித்த எத்தனை பேர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் அப்படி சொல்லும் பொழுது நமக்கு நல்லா தெரியும். முதலாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா, கர்த்தருடைய பலத்த தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் மகனை முதலாவது உயிரோடு எழுப்ப செய்கிறார். முதல் சம்பவம். இரண்டாவதாக எலிசா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சூனேமியால் ஊரால் ஆகிய அவளுடைய மகனை, மரித்த மகனை திரும்ப உயிர் பெற செய்கிறார். இது 2வது. 3வது எலிசா மரித்த பிறகு அவன் எலும்புக்குள்ளே வல்லமைகள் இருந்ததால் அவன் மரித்தும் ஒரு மரித்த சடலத்தை அவன் பக்கத்தில் போடும் பொழுது பெயர் அறியப்படாத மனிதன் அவன் கல்லறையிலிருந்து எலும்புக்குள்ள உள்ள வல்லமையினாலே இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எப்படி குணமானாலோ, இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து எப்படி வல்லமை புறப்பட்டதோ, அதே போல அந்த எலிசாவின் எலும்புகளிலிருந்து வல்லமை புறப்பட்டு மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்பற செய்தது. அது 3வது உயிர்த்தெழுதல். 4வது யார் உயிர்த்தெழுந்தாங்க அப்படின்னா, இந்த நாயின் ஊர்ல இயேசு 3 பேரை உயிர்த்தெழுத செய்தார். அதுல முதலாவது சரித்திர நிகழ்வாக இயேசு முதலாவது மரித்து போன ஒரு வாலிபனை உயிர்த்தெழுத செய்கிற நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போறோம். இது 4வது. 5வது யாரை உயிர்த்தெழுத செய்தார்னா, அந்த ஜெப ஆலய தலைவனுடைய மகளே, ஒரே மகளே உயிர்த்தெழுத செய்கிறது. சரிங்களா? அடுத்து 6வது யார் அப்படின்னா, மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரன் லாசுருவை இயேசு கண்ணீர் விட்டு உயிர்த்தெழுத செய்கிறத பார்க்கலாம். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் 6 பேர் உயிர்த்தெழுதிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பேதுரு அடக்க ஆராதனைக்கு செல்லும் பொழுது யாருடைய அடக்க ஆராதனை? தபித்தாள் என்ற தொற்கால், அவருடைய அடக்க ஆராதனை தான் சொல்றாங்க. ஆனா அவருடைய நற்கிரியைகளை பார்த்து, தபித்தாலே
எழுந்திருன்னு சொல்லும் போது தபித்தாள் அம்மா எழுந்திருக்கிறத பார்க்கலாம். இது 7வது. 8வது என்ன அப்படின்னா, ஐத்தகுன்ற வாலிபன் 3வது மாடியில பிரசங்கம் கேட்டும்போது கீழே விழுந்தான். அவனை மரித்தவனை பார்ப்பாங்க. பாருங்க, அவனை மறுபடியும் உயிர் பெற செய்யறத பார்க்கலாம். ஐத்தகு இது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கும். சரிங்களா? அப்புறம் இயேசு மரித்தார், உயிர்த்தார், திரும்ப வரப்போகிறார். இந்த 8 பேரும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தாங்க, மரித்தாங்க, மறுபடியும் தேவனுடைய வல்லமையினாலே மறுபடியும் உயிர்த்தாங்க. ஆனால் மறுபடியும் மரித்துட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார், தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டார், அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிர்த்தார், திரும்ப வரப்போகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஜீவன் உள்ள தேவனை விசுவாசித்து வணங்கி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு, அவர்தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சரி, இப்ப நம்ம மறுபடியும் சம்பவத்துக்குள்ள வரலாம். இந்த நாயின் ஊர்ல நடந்த சம்பவம் மரித்த ஒருவனை உயிரோடு எழுப்ப பெற செய்யறது. இதுதான் இயேசு உயிரோடு எழுப்ப செய்கிற முதலாவது சம்பவம். மரித்தவர்களை முதலாவதாக எழும்ப பண்ணுகிற முதல் சம்பவம். 3 பேரை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினாரு. அதுல முதலாவது வர சம்பவம் தான் இந்த நாயின் ஊரின் விதவையின் மகனான வாலிபனை. இந்த வாலிபன் சொல்லும் பொழுது இந்த மூல மொழியில எப்படி போட்டிருக்கோம்னா, கிரேக்கத்துல நீனிஸ்கோஸ்னா இளைஞன் வாலிபன். அதாவது இளைஞன் வாலிபன்னா அவருடைய வயது 24 இருந்து 40க்குள்ள அடைபட்ட வயது. அவருடைய வயது நீனிஸ்கோஸ் அப்படின்னா 24 இருந்து 40 வயதுக்குள்ளான ஒரு வயது. சார், இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் பைபிள் ஸ்டடியில. நாயின் ஊரே இன்ட்ரோடக்ஷன்லாம் நம்ம பார்த்தோம். எலியா மரித்த ஒருவனை உயிர் பெற செய்தார். எலிசா 2 பேர், இயேசு 3 பேர், பவுல் 1, பேதுரு 1. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு பாகம் 15ல நம்ம இந்த நாயின் ஊர்ல நடந்த சம்பவத்தை பார்க்க போறோம். நாயின் என்பது ஒரு அழகான விவசாய கிராமம், எழில் மிகுந்த ஒரு விவசாய கிராமம். கலிலேயாவின் எல்லை அருகே உள்ள ஒரு கிராமம். கலிலேயாவில் தான் இருக்கு கப்பர்நகும். இந்த கப்பர்நகும்ல இருந்து இயேசு பிரயாணப்படுறார். எதுக்கு பிரயாணப்படுறாரு? ஊழியத்தின் காரியத்துக்காக, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக. மனுஷகுமாரன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தாரு, இதெல்லாம் சொல்றதுக்காக பயணப்படுகிறார். கப்பர்நகும்ல இருந்து கரெக்டா 30 மைல் நாயின் ஊர். அது காத்துல ஏறு முகமா ஏறிக்கொண்டிருக்கிறார். சரிங்களா? 48 கிலோமீட்டர் போகும்பொழுது நாயின் ஊருக்குள்ளே வரதை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது லூக்கா புஸ்தகம் 7வது அதிகாரம் 11 இருந்து 17, 11 வசனங்கள்ல இருந்து 17 வசனங்கள்ல அடைபெற்று இருக்கும். அதுக்குள்ள சுருக்கி இருப்பாங்க. டாக்டர் லூக்கா மட்டுமே இதை பதிவு செய்கிறார். சரிங்களா? இது இயேசுவோடைய 12வது அற்புதம். ஏதாவது ஒரு இயேசு ஒரு அற்புதத்தை நம்ம படிக்கிறோம்னா அது 39 அற்புதங்கள், சில பேர் 40 அற்புதம் சொல்லுவாங்க, 46 கூட சொல்லுவாங்க. எந்த அற்புதத்தை நீங்க எப்படி வேணாலும் படிச்சாலும் அது எத்தனாவது அற்புதம் அப்படின்னு நம்ம விளங்கி படிக்கும் பொழுது நமக்கு ஞாபகத்தில் வரும். அப்ப இந்த நாயின் ஊர்ல நடந்த சம்பவம் எத்தனாவது அற்புதம் அப்படின்னா இது 12வது அற்புதம். இயேசு முதல்ல ஜீவனை மீட்டெடுக்கக்கூடிய காரியம் இந்த அற்புதம். முதல்ல இயேசு ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை மீட்டு கொடுக்கிறார். பாருங்க, இந்த இயேசு பயணப்பட்டு சரியா வராரு. அப்ப அந்த சமயத்திலே ஒரு அடக்க ஆராதனை போய் கொண்டிருக்கிறது. அந்த வாலிபன் எப்ப மரித்தான் யாருக்கும் தெரியாது. அவன் வியாதிப்பட்டு மரித்தானா, விபத்துல மரித்தானா, இல்ல கொலை உண்டு மரித்தானா, ஒன்றும் கொடுக்கப்படலை. ஆனா அந்த கைமன் விதவை, சரிங்களா, அவன் ஏற்கனவே கணவனை இழந்தவள், ஏற்கனவே ஒரு தடவை கல்லறைக்கு சென்றவள் தன்னுடைய கணவனை அடக்கம் பண்ணுவதற்கு, இப்ப திரும்ப மகனை அடக்கம் பண்ணுவதற்கு, குமாரனை அடக்கம் பண்ணுவதற்கு சொல்றான். சரிங்களா? அப்ப அவனுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா அவனுக்கு கணவனும் இல்லை, அவளுக்கு கணவனும் இல்லை, மகனும் இல்லைன்னு சொல்லும்போது அவனுடைய நிலம் அவளால் மீட்டெடுக்கப்பட முடியாது. அவருடைய உறவினர்களுக்கு போய்விடும் அந்த நிலம் எல்லாம், சொத்துலாம். சரிங்களா? தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போனவள். ஏன்னா ஒரே மகன் அப்படின்னு போட்டிருக்கு, ஒரே மகன், வாழ்வு ஆதாரத்தை இழந்து போனவள் இந்த கைம்பெண் விதவை. அவளுடைய முடிந்த வாழ்வு தேவன் துளிர்க்க வைக்கிறார். அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர். அந்த வசனத்துக்கு ஏற்ற இந்த விதவையை அவர் ஆதரிக்கிறத பார்க்கலாம். சகல விதமான ஆறுதலின் தேவன் இங்கே ஜீவனை கொடுக்கிறவராக வந்திருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இயேசு அந்த பாடையை பார்க்கிறாரு. அந்த சம்பவத்தை உடனே புரிஞ்சுக்கிட்டார். எப்படின்னா அந்த நாயின் ஊர்ல மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசத்துல கைம்பெண்களுக்கு என்று தனியா உடை இருக்கும். விதவை முதல்ல எல்லாம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடியே விதவை ஆயிட்டாங்கன்னா
ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. சில பேர் விதவை அப்படின்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாங்க. அதே போல இஸ்ரவேல் தேசத்திலும் கைம்பெண்ணுக்குரிய ஆடையை அவள் அணிந்திருந்தால் பார்க்கும்போது ஒரே பேரான குமார் என்பதை சகேயுவே இறங்கி வான்னு சொல்லும்போது சகேயு பேர் தெரியாம இவருக்கு சகேயுடைய பேர் இவருக்கு ஆவியில தெரிஞ்சதுனால சகேயுவே மரத்திலிருந்து இறங்கிவான்னு சொல்றதை பார்க்கலாம். அந்த ஆவியினாலே பகுத்துணர்ந்து இந்த கைம்பெண்ணுக்கு இவன் ஒரே மகன் இறந்து போய்விட்டான் என்று அவர் புரிந்து கொண்டார். இப்ப இயேசுவோட 2 கூட்டத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவதோட இயேசுவோட சீசர்கள் இருக்காங்க, இயேசுவோட திரளான ஜனங்கள் இருக்காங்க. இயேசு கூட்டம், நாயின் ஊர் விதவியின் கூட்டம். எப்படின்னா இயேசு பிளஸ் சீசர்கள் பிளஸ் அவரோடு பயணித்த திரளான ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு குழு, ஒரு பெரிய குழு இருக்குது. அடுத்து நாயின் ஊர் விதவையில் அடக்க ஆராதனையில் வந்தவர்கள். நாயின் ஊர் விதவை, அந்த விதவையோட சொந்தக்காரர்கள், ஊர் மக்கள். ஏன்னா ஒரே குமாரன். அப்ப 2 பெரிய கூட்டங்கள் இருக்குது. 2 பெரிய கூட்டங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இயேசு அந்த விதவையோட உடையை பார்த்து விதவைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல அந்த அவளுக்கு கணவனும் இல்லை, இப்போ குழந்தையும் பையனும் மரித்து போயிட்டான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இயேசுவை பின்தொடர்ந்தவங்க, இயேசுவோடு அவர் நிறைய குணமாக்கியிருக்காரு, அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்கிறாரு. அதனால ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறாங்க, ஜனங்கள் இவரை பின்பற்றி வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு இந்த சூழ்நிலையில ஒரு அடக்க ஆராதனை நிகழ்ச்சியை பார்த்தோன்னே அந்த இடத்துல நின்று வழி மாறுறத பார்க்கலாம். வழி மாறி அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகாம அப்படி திரும்புறார். அப்புறம் போறவர் போல காணப்பட்டாலும் நம்ம அப்போஸ்தலர் படிக்கிறோம் இல்லையா, அவர் போய் அவர் பாடையை தொடர்றதை பார்க்கலாம். அந்த வாலிபனுடைய பாடையை தொடர்றதை பார்க்கலாம். முதலாவது ஒரு ஆசாரியனுக்குரிய தகுதியில என்னன்னா, அவன் அந்த பிரேதத்தை தொட்டா தீட்டு. ஆனா இவர் பாருங்க, ஆசாரியனுக்குரிய எல்லா தகுதிகளையும் உடையவராக இருக்கிறார். இவர் யூதா கோத்திரத்தினால இவர் ஆசாரியனாக யூதர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இயேசுவை யூதர்கள் புறம் தள்ளினார்கள்னா அவர் லேவியன் கிடையாது. லேவியர் வம்சத்திலிருந்து அவர் வரல. அதனால அவர் யூதாவா இருக்கிறதுனால, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அவரை ஒதுக்கி வைக்கிறாங்க. நம்ம கோத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, இங்கே இயேசு பாடையை தொடுறாரு. குஷ்டரோகியவே தொட்டவர். ஒருவன் குஷ்டரோகத்தால நிறைந்திருந்தானா. மலை பிரசங்கத்தை முடிச்சு இறங்கும் போது ஒரு மனிதன் குஷ்டரோகம் அப்படி சொல்லாம குஷ்டரோகத்தால நிறைந்திருந்தானா, அவனை தொட்ட தேவன், அவரை தொட்ட இயேசு கிறிஸ்து. பாடையை தொடர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுல முக்கியமான நம்ம விஷயம் என்ன பார்க்க வேணும் அப்படின்னா, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, விதவையை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். பாடையை பாருங்க, போய்கிட்டே இருந்தது. ஒரு பழக்கம் இருக்குது எல்லாத்துக்கும். பாடையை இடையில நிப்பாட்ட மாட்டாங்க. ஊர்வலத்தை எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்ட மாட்டாங்க, போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது சுமந்தவர்கள் இயேசுவோட இந்த கரிஸ்மா, ஒரு பவர், வல்லமை, ஆஜானுபாகோட தோற்றம், அவருடைய முகத்தின் பொலிவு, அவரை பார்த்த உடனே, அவர் பாடையை தொட்ட உடனே சுமந்தவர்கள் நின்று விட்டார்கள். சரிங்களா? அவங்க அடக்கம் பண்ண போறோம்னு சொல்லும் போது இல்லை, அடக்கத்தை தடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தானா, அவருடைய தோற்றத்தை பார்த்து சுமந்தவர்கள் தங்களுடைய கல்லறை பிரயாணத்தை நிப்பாட்டுறதை பார்க்கலாம். அதே போல நமக்கு நிறைய பேர் கல்லறைக்கு ரெடி பண்ணிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனால நம்முடைய கல்லறை பயணம் தடைபட்டு இருக்கிறது. அப்பொழுது அவர் அந்த பாடையை தூக்குறவங்க நின்ட்டாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து, நல்ல வசனம், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இங்கே முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஜெபம் பண்ணவில்லை, சரிங்களா? வாலிபனே எழுந்திரு அப்படி சொல்றதா பார்க்கலாம். அங்க எவ்விரு மகள் சம்பவத்திலையும் பார்க்கலாம். அங்கே அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருத்தாள். மார்க்ல போட்டிருக்கும், மார்க் 5:41, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். தலித்தா குமினா சிறுபெண்ணே எழுந்திரு. இங்கே லாசுருவே வெளியே வா அப்படின்னு யோவான் 11:43 பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம், எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்கே அவர் ஜெபம் பண்ணவில்லை. வார்த்தையின் வல்லமையினாலே நம்மால் முடியாதது தேவனால முடியும். வார்த்தையால் ஜெயிக்கக்கூடிய இரட்சகர் நம்மிடம் இருக்கிறார். விதவைக்கு வாழ்வின் அர்த்தத்தை உறுதிப்படுத்துகிறார். இங்க என்ன சொல்றாரு? வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். மரித்தவனை பார்த்து யாராவது பேச முடியுமா? ஆனா இயேசு கிறிஸ்து பேசுறார்.
காற்றையும் கடலையும் பார்த்து பேசினவர், இறையாதே அமைதலாயிரு என்று பேசினவர், வாலிபனை பார்த்து மரித்த சடலத்தை பார்த்து பேசுவது அதிக நிச்சயம். இது மூலமொழியில இந்த வாலிபன் என்ற வார்த்தைக்கு, இளைஞன் என்ற வார்த்தைக்கு நீனிஸ் கோஸ் அப்படின்னு பேர். மூலமொழியில நீனிஸ் கோஸ் 24 முதல் 40 வயதுக்குள்ள இடைப்பட்ட வயது. இப்ப பாருங்க, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். இதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். என்ன பேசியிருப்பான்? இங்கே இருக்கிறேன், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை உணர்ந்திருப்பான். சரிங்களா? பாருங்க, அப்பொழுது எழுந்து பேசி தொடங்கினான். இயேசு அவனை அவள் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இழந்து போனதை மீட்க வந்திருக்கிறவர் தேவனுடைய குமாரன். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா எல்லோரும் பயந்தார்கள். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏன் மகா தீர்க்கதரிசி நம்மிடத்திலே தோன்றியிருக்கிறாங்க? மரித்த ஒருவன் உயிரோடு எழுந்துட்டான். அநேகர் பாருங்க, 100க்கு அதிபதிலாம் அந்த வேலைக்காரன் சுகமாக தான் ஆனான். அநேகர் பிசாசு பிடித்தவங்க குணமானாங்க. அந்த பெதஸ்தாக்குள்ள சம்பவம்லாம் பார்க்குறோம். இது 12வது அற்புதம். முதல் 11 அற்புதங்கள்ல யாரும் உயிர் பெற்று எழல. அவனோடு திரளான ஜனங்கள் வருகிறார்கள். இயேசுவோடு திரளான ஜனங்கள் வர்றாங்க, சீசர்கள் வர்றாங்க. யாரும் மரித்து போனவன் உயிரோடு இருந்ததை பார்க்கல. இங்க ஏன் இந்த மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார்னு ஜனங்கள் சொல்றாங்க அப்படின்னா, எலிசா இந்த ஊர்ல தான் மகனை, அந்த சூனேமியாலோட மகனை உயிர் பெற செய்தான். எலிசா எலியாவை காட்டிலும் 2 மடங்கு வல்லமை பெற்ற தீர்க்கதரிசி. அதனால எலிசாவை கருத்தில் கொண்டு இவங்க நமக்குள்ளே மகா தீர்க்கதரிசியானவர் தோன்றியிருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி தொடங்கினார்கள். பாருங்க, இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்றுனா பரவியது, பரம்பிற்று அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? விதவை கண்ணீர் நம்ப முடியாத மகிழ்ச்சியாக மாறினது. இந்த நாயின் ஊர் விதவை சம்பவம் பார்த்தீங்களா? பைபிள்ல நாயின் அப்படிங்கிற நாயின்கிற ஊர் ஒரே ஒரு முறை தான் வருது. நாயின்கிற ஊர் இந்த சம்பவத்தில் மட்டும்தான் வருது. ஆனா பாருங்க, உலகமெங்கும் நடக்கிற பிரசங்கத்துல இந்த நாயின் ஊரை சொல்லாம இருக்க மாட்டாங்க. இந்த நாயின் அப்படிங்கிற ஊர் பைபிள்ல இந்த லூக்கா புஸ்தகத்தில் மட்டும்தான் வருது. ஆனால் உலகமெங்கும் இந்த நாயின் ஊர் விதவையின் சம்பவத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறதை பார்க்கலாம், பைபிள் ஸ்டடி எடுத்து இருக்கிறத பார்க்கலாம். அநேகருக்கு இது விசுவாசமான பாடமாக இருக்கிறத பார்க்கலாம். அநேகர் தாங்கள் மனமடிந்த நேரத்தில், உடைந்து போன நேரத்தில், சோர்வுற்ற நேரத்தில் இந்த சம்பவங்களை சொல்லி இயேசு உயிர்ப்பிக்கிறார், திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லுகிற நிகழ்ச்சியெல்லாம் இந்த பைபிள் ஸ்டடியில் பார்க்கலாம். இதில் முக்கியமான சம்பவம் என்னென்னா, இந்த மரித்த வாலிபனுடைய தாயார், அந்த விதவை கைம்பெண், இயேசுகிட்ட போய் விண்ணப்பம் வைக்கல. சரிங்களா? அவர் உள்ளத்தின் ஆழங்களை, மறைபொருளை, சரிங்களா, மனிதனுடைய இருதயத்தில் உள்ள ஆழங்களை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். இயேசு காணும் மற்றும் காணாத உலகத்தின் மீது தம்முடைய அதிகாரத்தை காட்டுகிறார். மரணத்தின் அதிபதியை மண்டியிட வைத்த சம்பவம் இந்த சம்பவம். இயேசு செய்த 12வது அற்புதத்தில், இந்த அற்புதத்தில் தான் மரணத்தின் அதிபதியை இயேசு கிறிஸ்து மண்டியிட செய்தார். இயேசு மரணத்தின் அதிபதியை மண்டியிட வைத்த சம்பவம் இந்த சம்பவம். ஏன் அப்படின்னா பாருங்க, ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெண்ணோடைய கணவன் இறந்துட்டா அது பாருங்க, அது பெரிய குற்றமா பார்ப்பாங்க. அந்த பெண் ஏதோ பாவம் செஞ்சுட்டா கர்த்தருடைய கரம் அவள் மேலே பயங்கரமா இறங்கியிருக்கு அப்படின்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா ரூத் புஸ்தகத்துல நகோமி அந்த மோவாப் தேசத்துல போய் ரிட்டர்ன் வரும்போது, நான் நிறைவுள்ளவளாக போனேன், குறைவுள்ளவளாக வந்தேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கை என் மேலே பாரமா இருக்கிறது, தேவன் எனக்கு கசப்பை கொடுத்தார் அப்படின்லாம் சொல்றதை பார்க்கலாம் இல்லையா? இவங்க தான் போனாங்க, இவங்க தான் தேவன் அனுப்பாம இவங்க தான் போனாங்க, நிறைவுள்ளவளா போனாங்க. ஆனா தேவன் அனுப்பாம போனதுனால அவங்க குறைவுள்ளவளா வந்தாங்க. அப்போ ஒரு பெண்ணோட கணவன் மரித்தா அது அந்த பெண் செய்த பாவமாக, குற்றமாக எண்ணப்படும். சரிங்களா? இப்ப கணவன் மரிச்சாச்சு, இந்த விதவை பெண்ணுக்கு மகனும் குமாரனும் மரித்து விட்டான். பாருங்க, அப்ப இவளை என்ன சொல்லுவாங்க, அந்த ஊரே தூற்றும். கணவனும் இறந்தாச்சு, குமாரனும் பறி கொடுத்துட்டா. அப்ப இவள் செய்த பாவம் என்ன? தேவையில்லாம நிறைய பேர் பேசுவாங்க. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறது, இப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? பட்ட காலிலே படும், கெட்ட குடியே கெடும். அப்போ இதை புரிந்து கொண்டு தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து செயல்படுறதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட்டார்.
மரித்தவங்க முதல்ல இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்புறார். நம்ம இந்த புத்தர் கதையெல்லாம் பார்க்கலாம். ஒரு பெண் வந்து புத்தர்கிட்ட கேட்பா, இந்த மாதிரி ஒரு ஜீவன் போயிடுச்சு, இதுக்கு மருந்து உங்கள்கிட்ட கிடைக்குன்னு சொன்னாங்க. உடனே அந்த புத்தர் என்ன சொல்லுவாராம், போய் சாவே இல்லாத வீட்டில் ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா, அப்புறம் நான் அவனை உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லும்போது, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு எல்லார் வீட்லேயும் சாவு இருக்குது, எல்லார் வீட்லையும் யாராவது செத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எல்லார் வீட்லையும் செத்துருக்காங்கல்ல, இதுக்கு மருந்து கிடையாது, சாவுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு அப்படின்னு அவர் வீடு பேற்றை பற்றி அவர் பேசலை. சரிங்களா? அதற்கு அடுத்து என்ன? ஆனால் இயேசு கிறிஸ்து பார்க்குறோம், மரணத்துக்கு பிறகு ஜீவன் உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடிய காரியம்தான் இந்த காரியம். ஆச்சரியப்பட்டு போனார்கள். 800 வருடத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். சூனேமியாளுடைய மகனை, மரித்த மகனை எலிசா உயிர்ப்பித்தார். 2 மடங்கு ஆவின் வல்லமை பெற்ற இந்த எலிசா உயிர்ப்பித்தார். ஆனால் வல்லமைக்கு சொந்தக்காரரே இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறாரே அப்படின்னு சிலர் விசுவாசித்து நம்ம ஊருக்குள்ள மகா தீர்க்கதரிசி ஒருவர் வந்திருக்கிறார் என்று தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சரிங்களா? பார்த்து முடிக்கலாம். இப்போ நாயின் ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல் பேதுரு தொற்கால் தபித்தாளுடைய அடக்காராதனைக்கு தான் செல்றார். அழைத்து அனுப்புறதுனால செல்றாரு. ஆனால் அவருடைய நற்கிரியைகளை பார்த்து கிரகித்து கொண்டு பேதுரு தபித்தாலே எழுந்திருந்தோன்னா நம்ம எந்திரிச்சிட்டாங்க, நற்கிரியைகள். ஆனால் இயேசு பாருங்க, கிரியைகளை பார்க்கல, இங்கே கிரியைகளை பார்க்கல, விதவையோட அவல நிலையை பார்க்கிறார். மனதுருக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன். பாருங்க, அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவள் மேல் மனதுருகி அலாதே என்று சொல்லி அவருடைய மகனை உயிர்ப்பிக்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த நாயின் அப்படிங்கிற பேர் இந்த புதிய ஏற்பாட்டில் வேதத்தில் ஒரே ஒரு சம்பவத்தில் தான் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் உலகமெங்கும் நாயின் ஊர் விதவை சம்பவத்தை பேசி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அநேக பிரசங்கங்களிலும் வேத பாடத்திலும் இந்த நாயின் ஊர் விதவை சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்து சம்பவத்துக்கு நம்ம போகலாம். இதுக்கு அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா, அப்போ இதை மரித்த ஒருவன் உயிரோடு எழும்பிட்டான் இல்லையா? இதை போய் யோவான் ஸ்நானனுடைய சீசர்கள் யோவான் ஸ்நானனுக்கு போய் அறிவிக்கிறத பார்க்கலாம். அப்போ வருகிறவர் நீதானா, இன்னொரு காத்திருக்க வேண்டுமா அப்படி சொல்றாரு. அவர் சொல்றார், யோவான் ஸ்நானகன் இன்னும் மரிக்கலை இந்த சமயத்தில். அப்போ இந்த மரித்த ஒருவன் உயிர் பெற்று எழுதுகிற சம்பவத்தை அங்கே போய் சொல்லும் பொழுது யோவான் ஸ்நானகன் ஒரு கொஸ்டினோட தன்னுடைய சீசர்கள் அனுப்பி விடுறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? பாருங்க, இயேசுடைய பாதரட்சியை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லாம அவருடைய பாதரட்சியை வாரத்தோட தொடர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல அப்படிங்கிறார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொன்ன யோவான் ஸ்நானகன். சரியா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை வழிமொழிந்த யோவான் ஸ்நானன் கடைசி என்ன கேட்டாரு? விசுவாசம் ஒளிந்து போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா? விசுவாசத்திலே தளர்வு ஏற்பட்டு விட்டது. அவருக்கு என்ன? இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார், ராஜாவாக ஆட்சியை பிடிப்பார், மனிதனாக பிறந்து ராஜாவாக ஆட்சியை பிடிப்பார்னு பாருங்க, அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல, பரத்துக்குரியது. அப்போ அவருடைய விசுவாச குறைச்சனாலே அநேக வேத பண்டிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதனால தான் அவருடைய தலை வெட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு விட்டு கொடுக்காம உயர்த்தியே பேசுகிறார். ஸ்ரீகளில் பிறந்த யோவான் ஸ்நானனை பார்க்கலும் ஒருவனும் பெரிய தீர்க்கதரிசி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவற்றை ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, நரகத்துக்கு போகிறவங்க, இப்படிலாம் நம்ம பேசுகிறத பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்த சம்பவம் யோவான் ஸ்நானனை உயர்த்தி பேசுகிறாரு. இதற்கு அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா, பரிமள தைலம் பூசுதல். இந்த பரிமள தைலம் பூசுதல் லூக்கால எழுதியிருக்குது, மத்தேயு, மார்க்கு, யோவான்ல எழுதியிருக்கு. முதலாவது லூக்கால நம்ம பார்க்குறோம், முதல் சம்பவத்தை பார்க்குறோம். 4 இடங்கள்ல பரிமள பூசப்பட்ட தருணங்களா அல்லது 3 இடங்களா 2 இடங்களா அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ முதலாவது இதில் பரிமள தைலம் பூசுறதுல அநேக ரகசியங்கள், தேவ செய்திகள் உள்ளடங்கி இருக்குது. ஒரு அரை மணி நேரம் இதை குறித்து பார்க்க போகிறோம். முக்கியமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும், குறித்து கொள்ளுங்க. ஆங்கிலத்தில் இதை என்ன போட்டிருக்காங்க? பரிமள தைலத்தை வெரி எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க. அல்லது ESV மொழிபெயர்ப்பில் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆயின்மெண்ட்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஆயில்னு போட்டிருக்காங்க. NKJVயில் வெரி காஸ்ட்லி ஆயில்னு போட்டிருக்காங்க. எபிரேயத்தில் மிர் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த கிரீக்கில் முரோன் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த ஒலிவ எண்ணெயில் வாசனை பொருட்கள் சேர்த்து தயாரிக்கப்படுகிறதாக இந்த நலதம் என்கிற பரிமள தைலத்தை சொல்கிறார்கள். சரிங்களா?
இந்த பரிமள தைலம் எதற்கு, எப்படி அடையாளம், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த பரிமள தைலத்தை பூசுகிற நிகழ்ச்சியை பார்க்கும்போது இந்த 4 நிகழ்ச்சியில் எப்படி வேறுபட்டிருக்காரு இயேசு, எந்தெந்த இடத்துல நடந்தது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவிடம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களிடமிருந்து நறுமணம் வீசும். இயேசுவிடம் எதை கற்றுக்கொள்கிறார்களோ அதன்படி நடக்கிறார்களோ அவர்களிடமிருந்தே நறுமணம் வீசும். இந்த பரிமள தைலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிமள தைலத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பெண் பாவியான ஸ்திரீ, அந்த பார்த்தீங்கன்னா லூக்காவில் பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா, நாயின் அருகே கலிலேயாவில் ஊழிய தொடக்க காலத்தில் பாவியாகிய ஸ்திரீ அப்படின்னு போட்டிருக்கும். பாவியாகிய ஸ்திரீ யார் வீட்டில் நடந்துச்சு இந்த சம்பவம் அப்படின்னா, பரிசேயனாகிய சீமோன் வீட்டில் நடந்துச்சு. பரிமள தைலத்தை பூசுறா பாதங்கள்ல, இங்கே குறிப்பிட்டு போட்டிருக்கோம் பாதங்கள்ல. மற்ற சுவிசேஷங்களில் சிரசுலாம் போட்டிருக்கோம், அதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பாவியாகிய ஸ்திரீ பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டில் அவருடைய ஊழியத்தின் தொடக்க காலத்தில் பாதங்கள்ல நறுமண தைலத்தை பூசுறா. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அப்ப இயேசு சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்றார். இது சம்பவம். இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். டீட்டெயிலாக பார்க்குறோம். அவர் பரிமள தைலத்தை உடைச்சு ஊற்றும் போது இந்த 4 சம்பவத்திலையும் பொதுவாக பரிமளம் ஒரு நம்ம லைட்டாக நம்ம பாடிக்கு ஸ்ப்ரே அடிக்கும் போது, சரிங்களா, இல்லை ரூம் ஸ்ப்ரே அடிக்கிற ரூமுக்கு உள்ளே போகும்போது, ரூம் ஸ்ப்ரே அடிச்சிருக்க ரூமுக்கு உள்ளே போகும்போது ஒரு நறுமணம் உள்ளே கமலும். சரிங்களா? அப்போ அவ பாருங்க பரிமள தைலத்தை எடுத்து ஃபுல்லாக ஊற்றிடுறான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் தியானிக்கலாம், அது எப்படிலாம் நடந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அவர் இருக்கும் இடம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும். அவர் இருக்கும் இடம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். சரிங்களா? அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஏசை அழகா எழுதுறார் இல்லையா, இயேசு தேவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு நிரப்புதல் காணப்படும். பரிசுத்த ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரோ கணுக்கால் அளவில் முழங்கால் அளவில் முங்கி முங்கி குளிப்பது போல ஒரு பரிசுத்த ஆவி நிறைவு. அதே போல தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு நிறைவு. ஏசாயா புஸ்தகம் 6:1 உசியா ராஜா மரணமடைந்த காலத்திலே தேவன் தேவாலயத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய அந்த வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருக்கிறத ஏசாயா பார்க்கலாம். தேவன் நம்முடைய தேவன், நிறைவின் தேவன், நிறைவின் தேவன். அதே இது 2 நாளாகமம் 7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பியது. அங்க பார்க்கலாம் ஏசாயா புஸ்தகத்துல வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிரம்பி இருந்தது. அவருடைய வஸ்திரத்துல வல்லமை இருக்குது, அது மகிமை. அதே போல இங்க டைரக்டா போட்டிருக்கும் 2 நாளாகமம் 7:1 கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் சங்கீதம் 24:1 பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் யாருடையதா? கர்த்தருடையது. நிறைவு அப்படின்னு சொல்லும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவு வரும்பொழுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். சங்கீதம் 50:12 இயேசு தேவன் என்ன சொல்வார்னா, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. சங்கீதம் 33:5 அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் இணைந்திருக்கிறது. அங்கே ராஜாக்கள் புஸ்தகத்தில் தேவாலயம் மகிமையினால் நிறைந்ததுன்னு பார்க்கலாம். இங்கே பூமி கர்த்தருடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சங்கீதம் 119:64 பூமி உம்முடைய கிருபையினாலே நிறைந்திருக்கிறது அப்படின்னு படிக்கலாம். அடுத்து பார்க்கலாம் நீதிமொழிகள் 16:11 சுமுத்திரையான நிறைகோலும் தராசும் கர்த்தருடையது, பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். பையில் இருக்கும் நிறைக்கல் எல்லாம் அவருடைய செயல். ஏசாயா 11:9 ஆபகுக் 2:14 சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். ஆபகுக் 3:3 அவர் துதியினால் பூமி நிறைந்தது, மகிமையினாலும் கிருபையினாலும் காருண்யத்தினாலும் துதியினாலும் பூமி நிறைந்திருக்கிறத பார்க்கலாம். நிறைவான தேவன் நம்முடைய தேவன். அதான் இயேசு கிறிஸ்து ஒப்புமையாக சொல்லப்பட்ட போவாஸ் தன்னுடைய மணவாட்டியாகிய ரூத்தை முன்பாக ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. எப்படி ஆசீர்வானா, கர்த்தருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஆசீர்வாதம் கிடைப்பதாக. அப்ப நிறைவானது
நிறைவான தேவன் இருக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு புட்டியில உள்ள நலத தைலத்தை அப்படி பாதத்துல ஊத்தி விடும்போது வீடு நறுமணத்தால நிரம்புறதை பார்க்கலாம். சரிங்களா? இயேசு இந்த அற்புதம் 5 அப்பம் 2 மீன்லாம் 12 கூடை நிறைவாக எடுத்தார்கள், 7 கூடை நிறைவாக எடுத்தார்கள். நம்மளுடைய தேவன் 12 கூடைய கூட அரைகுறையா எடுக்கல, 7 கூடைய கூட அரைகுறையா எடுக்கல, எல்லாம் நிறைவு நிறைவு நிறைவு. அப்ப அவர் வீட்டில் இருக்கும்போது எல்லாம் நிறைவாக இருக்கும். இயேசு அந்த வீட்டிலே எல்லாம் நிறைவு நிறைவு. பரிமள தைலம் பூசுதல் என்பது, இப்பதான் நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ள போறோம், அந்த பரிமள தைலத்தை குறித்து அநேக விஷயங்களை பார்க்க போறோம். பரிமள தைலம் என்பது நன்றியை அறிவிக்கக்கூடிய ஒரு செயலம். பரிமள தைலம் பூசுதல் என்பது நன்றியை அறிவிக்கக்கூடிய ஒரு செயல். நன்றி விலையேற பெற்றதாக இருக்கணும். நாம் தேவனுக்குரிய நன்றியை செலுத்தும் பொழுது அது விலையேற பெற்றதாக இருக்கணும். மார்க் 12ஆம் அதிகாரத்தில் 30-31 வசனங்களை படிச்சீங்கன்னா நம்மளுடைய நன்றி நிறைவுள்ளதாக இருக்க வேண்டும். மார்க் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் நிறைவை பற்றி நம்ம படிக்கும்போது தேவனுக்கு நாம் எப்படி நன்றி உள்ளவராக இருக்கிறது? அந்த பாவியான ஸ்திரீ அந்த நலத தைலத்தை எடுத்து ஃபுல்லாக ஊற்றிட்டா. ஆனால் நாம் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா, மார்க் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 30-31 உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. முழுசா தேவனுக்கு நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு தேவனுக்கு நன்றியை தெரிவிக்க நாம் கடனை பெற்றுள்ளார்களோம். சரிங்களா? இதுதான் அவருடைய பிரதான கற்பனை. நான் முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது தான் பிரதான கற்பனையை செயல்படுத்துறது. 2வது கற்பனை என்னன்னா, இதற்கு ஒப்பனையா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா என்பதே 2வது கற்பனையாக இருக்கிறது. அப்ப நன்றி அறிவித்தல், தேவனுக்கு நன்றி அறிவித்தல் என்பது ஒரு முக்கியமான செயல். சரிங்களா? அப்ப நன்றி அறிவிக்கும் போது அறகுறையா தேவனுக்கு நன்றி சொல்றோம். நமக்கு ஒருத்தர் விஐபி உதவுனார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்எல்ஏ எம்பி ஒரு அதிகாரி பெரிய செல்வந்தர் உதவுனார்னா அவருக்கு நாம் கைமாறாக நம்மளால் முடிந்த எவ்வளவு நன்றிக்குரியவர்களாக இருப்போம். ஆனால் தேவனுக்கு அப்படி இருக்கிறோமா அப்படின்னு தான் கொஸ்டின். அதான் தேவன் சொல்றாரு மல்கியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், தேவனுக்கு நீ நன்றி செலுத்தணும்னா கரெக்டாக நன்றி செலுத்த, இல்லைன்னா செலுத்தாதேங்கிறார். மல்கியா 1:14 தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். நன்றினா தெளிவா அழகா உயர்ந்ததா சிறந்ததா இருக்கணும். அதான் சொல்றாரு, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டு அதை பலியிடுகிற மனுஷன் கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது விலையேற பெற்ற பொருட்களினாலே நாம் நன்றி சொல்லணும். இதுக்கு ஒரு நல்ல வசனம் நான் எழுதி வச்சிருந்தேன் பாருங்க. லேவிய ராமத்தில் 2:14 கர்த்தருக்கு எப்படி நிறைவுள்ளதா நம்ம நன்றி சொல்லணும்னா, முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி அதை உன் முதற் பலனில் போஜன பலியாக கொண்டு வரணும். ஒரு தானியம் விளைஞ்சிருக்குது, அதில் கொஞ்சம் தானியம் விளைஞ்சது இல்லாமல் ஒரு தானியம் 100 மடங்கு பலன், அந்த தானியம் நிறைய உள்ள அந்த கதிரை அதை எடுத்துட்டு வந்து அதை வாட்டி தேவனுக்கு நேராக பலியிடணும். போஜன பலி எப்படி தான் இடுவாங்க, சிலுவை மாதிரி மேலே இப்படி போட்டு இப்படி இழுவாங்க. சரிங்களா? அப்போ நிறைவான கதிரை தேவனுக்கு பலியிட வேண்டும். நிறைவான கதிரை தேவனுக்கு பலி. எல்லாத்திலையும் தேவன் நிறைவில் பிரியப்படுகிறார். நம்முடைய தேவன் நிறைவின் தேவன். அதான் பார்த்தீங்க, உபாகமம் 2:15 குறையற்ற சுமுத்திரையான படி வேணுங்கிறார். சுமுத்திரையான அளந்து போடுறதுல படி குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது, படி குறைவுள்ளதாக இருக்கக்கூடாது. அதே போல் லேவியராமம் 19:36 சுமுத்திரையான நிறைகள், சுமுத்திரையான படி எல்லாம் கரெக்டாக இருக்கணும். இப்போ மறுபடியும் பார்க்கலாம், அந்த பாவியான ஸ்திரீ கொண்டு வந்த தைலம் எப்பேற்பட்ட தைலம்? அது விலையேறப்பட்டது. முதலாவது அது விலையேற பெற்றது. விலையேற பெற்றதுன்னா அதுக்கு விலையே கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை, விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை விலைக்கிரயம் கொடுத்து நம்மை சம்பாதித்து கொண்டார். சரிங்களா? அப்போ விலையேற பெற்றதுன்னா நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு புரியுறாப்ல. 6 நாள் கடுமையாக வேலை செய்கிறோம். திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 6 நாள் கடுமையாக வேலை செய்கிறோம். சரிங்களா? 7ஆம் நாள் நிறைவின் நாள், மனமகிழ்ச்சியின் நாள்.
அது ஓய்வு நாள். சரிங்களா? 6 நாள் கடுமையாக வேலை செய்து 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, இந்தியாவில் 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம், ரெஸ்ட் எடுப்போம் இல்லாமல் 7ஆவது நாளும் கர்த்தருடைய சபைக்கு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துபவர்கள் தேவனுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறார்கள். 6 நாள் வேலை செய்து விட்டு 7ஆம் நாளும் ஓய்ந்திருக்காமல் சபைக்கு ஒருவன் ஓடி வருகிறான் என்றால், சரிங்களா, தேவ பிள்ளையே, தேவன் உன்னை மட்டுமல்ல குடும்பத்தாரையும் நிறைவாக வைத்திருப்பார். அப்ப விலையேறப்பெற்றது என்பதுன்னா ஃபுல்லா தேவனுக்குள்ளே நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும். தேவன் விலையேற பெற்றதாக பார்க்கிறார். அதை தேவன் விலையேற பெற்றதாக பார்க்கிறார். 2வது இந்த நலத தைலம் அப்படிங்கிறது, முதலாவது விலையேறப்பட்டது, 2வது களங்கம் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. நாம் கர்த்தரிடத்திலே வைத்திருக்கிற அன்பு எப்படியாப்பட்ட அன்பு! நடந்தாலும் விசுவாசிக்கணும், நடக்கலைனாலும் விசுவாசிக்கணும். ஒரு காரியம் நமக்கு நடந்தால் நன்மை வரும், பணம் வரும், சரிங்களா, கனம் வரும். அந்த காரியம் நடக்கலை, அதனால நான் கர்த்தரை விசுவாசிக்க மாட்டேன், மறுதளிக்கிறேன் அப்படின்னா உண்மை இல்லை. கடைசி நேரத்தில் மறுதளித்து போனா ஐயோ பாவம். அப்ப நடந்தாலும் விசுவாசிக்கணும், நடக்கலைனாலும் விசுவாசிக்கணும். ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னா அதுல எதிர்காலத்துக்குரிய நன்மைகளை தேவன் அந்த காரியத்தில் வைத்திருக்கிறார். இப்போ ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப நல்லது, எடுத்துட்டு போட்டு போயிடணும். அப்ப இடுக்கமான வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற மனது இருந்தா தான் நமக்கு இந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு புலப்படும். அந்த களங்கமில்லாத தைலம் என்பது கபடமில்லாத தைலம், ஒரு குவாலிட்டி. தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை நடந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ள இருக்கணும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும். காணிக்கை விஷயத்துல, பொருத்தனை பண்ணிட்டு நான் அப்புறம் பண்றேன், அப்புறமா, அது உண்மை. தேவன் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? அவருடைய சபையில உண்மையா இருக்கிறியா? அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறியா? இதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தேவன் எதிர்பார்க்கிறார். முதலாவது விலையேற பெற்றது தைலம், 2வது களங்கமில்லாத தைலம், 3வது எடை உள்ளது, முழுதும் ஃபுல்லா. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கிடையாது, இங்க கொஞ்சம் ஃபுல்லா கொடுத்தா முழு மனதோடு, அறகுறை மனது கிடையாது, முழு அப்படின்னா முழு குடும்பமும், முழு ஆத்மா, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் தேவனிடத்திலே அன்பு கூறணும். முழுசா. நான் மட்டும் இல்லை, என் மனைவி, பிள்ளை, தாய், தகப்பன், சுற்றி இருக்கிறவர்கள், என்கிட்ட யாராவது வேலை செஞ்சாங்கன்னா அவர்களும் சேர்ந்து முழுசா கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஃபுல்லா ஊதிட்டா பாருங்க, ஃபுல்லா விலையேற பெற்றது. இதுல 300 சேக்கல்ல 300 பணம்னு போடல, மற்ற புத்தகத்துல 300 போட்டிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துடைய பணம், ஒரு வருஷத்துடைய சம்பாத்தியத்தை அப்படி உடைச்சு காலில் ஊத்திட்டா பாருங்க. என்னுடைய மகிமை எல்லாம் உன் பாதத்துக்கு கூட சமம் கிடையாதுன்னு பாதத்துல ஊத்துறத பார்க்கலாம். இப்படி செய்யும் போது நாம் விலையேற பெற்றதை, களங்கம் இல்லாததை, நிறைவானதை கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது, சரிங்களா, பிசாசுக்கு, சத்துருவுக்கு, உலகத்திற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். நம்மிடம் உள்ளதை பர்ஃபெக்டா இயேசு அந்த கடைசி பஸ்காவுக்கு போஜனம் பண்ணும் போகும்போது அந்த மேல் வீட்டு அறையை அந்த ஓனர் என்ன எப்படி செஞ்சு கொடுத்தான்? ரத்தாம்பரம் முதலானவைகள் இருக்கிற அந்த அறையை, விலையேற பெற்ற அறையை அவனுக்கு கொடுக்கறத பார்க்கலாம். சரிங்களா? அப்ப தேவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா கெட்டு போனதை கொடுக்காம உன்னதமானதை, உச்சிதமானதை தேவனுக்கு கொடுக்கணும். ஏன்னா தேவன் நம்மளை உச்சிதமான கோதுமையினாலே, கண்மனையின் தேனினாலே நம்மை திருப்தி ஆக்குகிறார். அப்ப இந்த விலையேற பெற்ற தைலம் என்பது அநேக விஷயங்கள் உள்ள இருக்கிறது. அப்ப நாம் விலையேற பெற்றதை களங்கமில்லாததை முழுவதுமாக தேவனுக்கு கொடுக்கும் பொழுது பிசாசுக்கு, சத்துருவுக்கு, உலகத்திற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். இவைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு பலன் தருவார். சரி, இந்த பரிமளம் தைலம் பூசுறதை குறித்து நம்ம பார்க்க போறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இப்ப நம்ம லூக்கால தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். லூக்கா 7வது அதிகாரம் 36 இருந்து 50 வசனங்கள்ல இது போட்டிருக்கும். முதலாவது மத்தேயிலே இந்த பரிமள தைலம் பூசுறது பெத்தானியா, யூதாவில் உள்ள பெத்தானியா. மார்க்கில் பரிமள தைலம் பூசுறது அதே யூதாவில் உள்ள பெத்தானியா. லூக்காவில் உள்ள பரிமள தைலம் பூசுறது கலிலேயாவில் உள்ள நாயின் ஊர் பக்கத்தில். யோவான்ல ஒரு லாசுரு வீடாக இருக்கலாம். பூசுனது மரியா பூசுனது இங்கே தான் பேர் கொடுத்துருப்பாங்க, யோவான்ல மட்டும்தான். சரி, இந்த மத்தேயு புத்தகத்தை பார்க்கலாம். இந்த மத்தேயுல இப்போ பரிமள தைலம் பூசுற அங்கே லூக்காவில் பாதத்தில் ஊற்றி விடுறதை பார்க்கலாம். சரிங்களா? இங்கே மத்தேயுல யாரோடைய வீடு அப்படின்னா சீமோன்னு போடாமல் குஷ்டரோகியான சீமோன்னு போட்டிருக்கும் மத்தேயுல. சரிங்களா? குஷ்டரோகியான சீமோன் அப்படின்னு போட்டிருக்கும். மத்தேயுல நடந்த நிகழ்ச்சி யூதேயாவில் உள்ள பெத்தானியா.
மார்க்கில் நடந்த நிகழ்ச்சியும் யூதேயாவில் உள்ள பெத்தானியா. அப்போ மத்தேயும் மார்க்கும் ஒரே சம்பவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு இடத்துலையுமே இயேசுடைய சிரசில் தலையில தான் பரிமள தைலம் பூசப்பட்டது. இது ஏன் ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா, பஸ்காவுக்கு 2 நாள் முன்பாக நடந்த சம்பவம். பஸ்காவுக்கு 2 நாள் நடந்த சம்பவம். அது யோவான்ல எழுதினது பஸ்காவுக்கு 6 நாள் முன்பாக நடந்த சம்பவம். அப்போ இதுனா மொத்தம் 3 தருணங்கள் அப்படி சொல்லுவாங்க. மத்தேயுலையும் மார்க்கிலையும் குஷ்டரோகியா இருந்த சீமோன், லூக்காலே பரிசேயனாகிய இருந்த சீமோன், அதை நம்ம பார்த்துக்கணும். மத்தேயுலே பரிமள தைலம்னு போட்டிருக்கோம், மார்க்கில் நலதம் என்னும் உத்தம தைலம்னு போட்டிருக்கோம், லூக்கால வெறும் பரிமள தைலம்னு போட்டிருக்கோம், யோவானில் களங்கமில்லாத நலதம்னு போட்டிருக்கோம். இப்போ 4 புத்தகத்தையும் நம்ம படிக்கணும். 4 ஒரு அட்டவணை போடணும். வேதத்தில் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்னு போட்டு அந்த 4 அட்டவணை போட்டு பக்கத்தில் எந்தெந்த வசனம் அது 2 இடத்துல மத்தேயு மார்க்குலையும் குஷ்டரோகியாக இருந்த சீமோன், லூக்கால பரிசேயனாகிய சீமோன் அப்படின்னு போட்டிருக்கும். யோவான்ல லாசுரு வீடாக இருக்கலாம். சரிங்களா? இப்போ மத்தேயுல பார்த்தீங்கன்னா பரிமள தைலத்தை எடுத்து சிரசில் ஊற்றும் பொழுது அதை சீசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூதாஸ்ன்னு போடாமல் சீசர்கள் போட்டிருக்கும். உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துடலாமே அப்படின்னு போட்டிருக்கும். உயர்ந்த விலைக்கு விற்று இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சீசர்கள் சொல்லுவாங்க. அப்போ மார்க்கில் என்ன சொல்லுவாங்க, பரிமள தைலம் பூசுன உடனே தலையில லூக்கால நம்ம பாதத்தில் ஊற்றுனதை பார்க்கலாம். மார்க்கில் என்ன சொல்லுவாங்க, 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள் சொல்லாமல் சிலர் சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருக்கும். சரியா? லூக்காவில் அது மாதிரி போடாமல் யோவானில் தான் போட்டிருக்கும். யூதாஸ் என்பவன் இதை 300 பணத்திற்கு விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 புத்தகத்துலேயும் மத்தேயு மார்க்கு ஒரே சம்பவம், மத்தேயு மார்க்கு ஒரே சம்பவத்தை எழுதியிருக்காங்க. லூக்கா வேறு சம்பவத்தில் எழுதியிருக்காரு, யோவான் வேறு சம்பவத்தில் எழுதியிருக்காரு. அப்போ இந்த பரிமள தைலம் பூசுறது 3 இடங்களில் நடந்ததாக நம்பப்படுகிறது. ரொம்ப சில பேர் என்ன 2 இடம் சொல்லுவாங்க. 2 இடம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆராய்ச்சிக்கு உரியது. சரி, இப்போ மறுபடியும் பார்க்கலாம். இயேசு இதுக்கு பிரதியுத்தரமாக மத்தேயுல என்ன சொல்வார்னா, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இவள் செய்தாள். அந்த 300 பணத்துக்கு விற்று கொடுத்துருக்கலாமே சொல்லும்பொழுது இயேசு என்ன சொல்வார்னா, மத்தேயுல தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அடுத்து என்ன சொல்வார்னா, என்னுடைய சுவிசேஷம் பிறப்பின் நற்செய்தி எந்தெந்த இடத்தெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் இவருடைய செய்கை நினைவு கூறப்படும், இவருடைய செய்கையும் சொல்லப்படும் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். மத்தேயு மார்க்கும் காலம் இடம் ஒரே மாதிரியானது. ஏன்னா பஸ்காவுக்கு 2 நாளுக்கு முன்பாக குஷ்டரோகியான சீமோன் வீடு அப்படிங்கும் போது 2 இடத்துலையுமே தலையில தான் பூசியிருக்காங்க. அது மார்க்கில் எப்படி தான் சொல்லுவார், தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். அதே போல அந்த சிலர் என்ன சொல்லுவார், சுவிசேஷம் பிரசங்கிக்கும் இடமெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். அப்போ மத்தேயு மார்க்கு 2 இடத்துலையுமே 2 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்ட பரிமள தைலம் பூசுதல் என்பது ஒரே சம்பவம். மத்தேயு மார்க்கும் ஒரே சம்பவத்தை எழுதியிருக்காங்க. லூக்கா வேறொரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார். ஏன்னா பரிசேயனாகிய சீமோன், பரிசேயன்னு சொல்லும் பொழுது சதிசேயர், பரிசேயர், வேதபாரகர் சொல்லும் பொழுது குஷ்டரோகின்னு போடும்போது இவன் குஷ்டரோகியா இருக்கிறத சான்ஸ் இல்லை அப்படின்னு விசுவாசிக்கலாம். ஏன்னா இவன் பரிசேயனாகிய சீமோன் போட்டிருக்குது, அதனால இவன் குஷ்டரோகியா இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கலாம். சரிங்களா? நம்பலாம். இது ஊழியத்தின் தொடக்க காலம். அங்கே 2 இடத்துல தலையில் ஊற்றப்பட்டிருக்கும். மத்தேயு மார்க்கில் தலையில் ஊற்றப்பட்டிருக்கும். ஆனால் லூக்காவில் பாதங்களில் ஊற்றுனதாக போட்டிருக்கும். தன்னுடைய தலைமயிரில் வச்சு துடைக்கிறத பார்க்கலாம். தன்னுடைய மகிமை எல்லாம் அவருடைய பாதத்துக்கும் கீழ்தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த கடன்பட்ட ஒரு ஊமையை, ஏன்னா அந்த பரிசேயனாகிய சீமோன் அவன் பாதத்தில் துடைக்கும் பொழுது இவ பாவியாக இருக்கிறாளே, இயேசுக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது மனம் நொந்து கொள்ளும் பொழுது இயேசு பாருங்க, கடன்பட்டவர்கள் ஊமையை யாருக்கு பெரிய தொகை மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் பெரிதாக அன்பு கூறுவார்கள், சிறிய தொகை மன்னிக்கப்படுவதோ சிறிதாக அன்பு கூறுவார்கள். இவ பாருங்க, இவளுக்கு பெரிய பாவம் மன்னிக்கப்பட்டது, மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லும் பொழுது அவள் எவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்தா ஒரு பெரிய விடுதலையை இயேசு கட்டளை எடுக்கிறத பார்க்கலாம். அப்போ ஊமையை சொல்றதை பார்க்கலாம். சீமோனுடைய உபசரிப்பை அவ சுட்டி காட்டுறதை பார்க்கலாம். நீ வரும்போது எனக்கு கால் கழுவே
தண்ணி கொடுக்கல, முத்தமிடல, ஆனா இந்த பெண் அழகாக செய்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேன்மையெல்லாம் இறக்கி போட்டாள் அப்படின்னு சீமோனுடைய குறைகளை சுட்டி காட்டி பேசுகிறத பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த யோவான் புத்தகத்தில் வரக்கூடிய சம்பவம் என்னன்னா, இது பெத்தானியாவில் உள்ள ஒரு மார்த்தாள் மரியாளுடைய வீடாக இருக்கலாம், அதாவது லாசருடைய வீடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க களங்கம் இல்லாத நலதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் யோவானில் உள்ள இடம், லூக்காவில் உள்ள இடம் தனித்தனி, மத்தேயு மார்க்கில் உள்ள இடம் தனித்தனி. ஆக மொத்தம் அநேகர் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த பரிமள தைலம் பூசுறது 3 தருணங்கள். மத்தேயு மார்க்லையும் தலையில நறுமண தைலம் ஊத்துறாங்கன்னு, லூக்காலையும் யோவான்லையும் பாதங்களில் ஊத்துறாங்கன்னு போட்டிருக்கும், அப்ப இந்த பரிமள தைலம் என்பது நம்மளுடைய நற்கிரியைகளை தேவனிடத்தில் காண்பிக்கிறது. சரிங்களா? இது விலையேற பெற்றதும் களங்கம் இல்லாததுமான தைலம் கீழ்ப்படிதல், அடக்கம், தாழ்மை, அன்பு, பணிவு உள்ள உள்ளங்களில் உள்ள பரிமள தைலமானது விலை அதிகமானதும் தூய்மையானதும் பரிசுத்தமானதும் வெண்மையானதும் கள்ளம் கபடும் சூதுவாதில்லாத வெளிப்படையான தன்மையை கொண்டதாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு இருக்கணும். அப்ப நமக்குள்ள பரிமள தைலம் இருக்குன்னு அர்த்தம். என்னென்ன இருக்கணும்? கீழ்ப்படிதல், அடக்கம், தாழ்மை, அன்பு, பணிவு, இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது, இருதயத்தில் இருக்கும்போது நமக்குள்ள பரிமள தைலம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசுவின் பாதத்தில் பூசப்பட்ட தைலம் நம்மிடம் உள்ள எத்தகைய திரவியமானாலும் நறுமணமானாலும் நற்குணங்களானாலும் இயேசுவின் பாதத்தில் வைக்க வேண்டியவைகளே. நம்ம இடத்துல எவ்வளவு பெரிய திறமை இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கலாம், எல்லாம் எங்க போய் வைக்கணும்? அவருடைய பாதத்திலே வைக்க வேண்டியவைகளே. அவை இயேசுவின் பாத சுத்திக்கானது மட்டுமே. நம்மிடத்தில் உள்ள விலையேறப்பட்ட பொருட்கள் அவருக்கு பாத சுத்திக்கு மட்டுமே. மோவாப்பை பார்த்து தேவன் கொந்தளிப்பார். எப்படி சொல்லுவார்னா, மோவாப் என்னுடைய பாத பாத்திரம், அதாவது மோவாப் தேசத்தை பத்தி என்ன சொல்லுவாரு? நான் கால் கழுவுற வச்சிருக்கிறேன் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாரு மோவாப்பை பத்தி. அதே போல நம்மிடம் உள்ள திறமை, அங்கீகாரம், பெரிய பெரிய தாளந்துகள், பணங்கள், செல்வங்கள், பதவிகள், அந்தஸ்துகள் எல்லாம் அவர் பாத சுத்திக்கு மட்டும்தான் அது. சரிங்களா? இயேசுவின் பாதம் பற்றி பிடித்து இரக்கம் கேட்கும் பழக்கம் இது. இயேசுவின் பாதம் பற்றி இறுகி பிடித்து அவர் பாதத்தில் மன்றாடி இரக்கம் கேட்கும் ஒரு பழக்கத்தை அந்த பாவி தெரிந்து வைத்திருந்தால், தன் தலை மயிரால் இயேசுவின் பாதத்தை துடைப்பது என்பது தன் அழகு, மேன்மை, கௌரவம், அந்தஸ்து யாவையும் குப்பை என்று எண்ணி அதை அழுக்கு துணிக்கு சமமாக்கினார். நம்முடைய நீதி எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது. அப்படி நாம் எண்ணும் போது தேவன் நமக்கு துதியின் உடையை, அலங்காரமான வஸ்திரத்தை, கல்யாண வஸ்திரத்தை நமக்கு தருவார். அந்த பாருங்க, அந்த பாவியான ஸ்திரீ தன்னுடைய அழகு, மேன்மை, கௌரவம் எல்லாம் அவ பார்த்து கீழே தான் இறக்கி வைக்கிறத பார்க்கலாம். முக்கியமா சொல்லி முடிக்கிறேன். தைலத்தினாலும் தைலத்தின் வாசனையினாலும் நிறைந்த வீடு, நல்ல குணங்கள், நற்கிரியைகள் நம்மிலிருந்து வெளிப்படும் போது அது நமது வீட்டில் உள்ள யாவரிட்டும் படர்ந்து பெருகுகிறது. நறுமணம் இங்கே பர்ஃப்யூம் உடைச்சா என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு தெரியாது, பக்கத்துல எல்லாம் பரவும். ஏன்னா அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். இந்த நற்கிரியைகள், நற்குணங்கள் பெருக்கத்தினால் வீடு நறுமணம் பெறுகிறது. இந்த நறுமணம் தேடி பலர் வருவார்கள். இருதயத்தில் அநேக நற்குணங்கள் இருந்தா அதுதான் நலத தைலம். அந்த நலத தைலத்தை தேடி அநேகர் வருவார்கள். 2 வசனம் பார்த்து முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. பவுல் அழகா எழுதியிருப்பாரு. அந்த அந்த நற்கந்தம், நறுமணத்தை குறித்து பவுல் என்ன சொல்றார் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கிறோம், நற்கந்தம் வாசனையாக இருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? நாம் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கிறோமா? அவருடைய வாசனை நம்மிலிருந்து வெளிப்படணும். நற்கிரியில் மூலமாக விலையேற பெற்ற களங்கம் இல்லாத முழு எடையும் அவரை கொடுத்துடணும். லேவியராம் 2:14 முதல் பலனை போஜன பலியாக கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன்
முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அப்போ நாம் தேவனுக்கு நற்கந்தமாக இருக்கணும்னா நம்மில் உள்ள நற்கிரிகைகள் வெளிப்படணும். அதான் அந்த பாவியான ஸ்திரீ பாருங்க, தன்னுடைய மேன்மையெல்லாம் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்தோம். அப்போ இந்த பரிமள தைலம் பூசுறது என்பது 3 இடங்களில் நடந்ததாக நம்பப்படுகிறது. சில 2 இடம் சொல்லுவாங்க. விளக்கணும், எது எப்படி சொன்னாலும் விளக்கணும், சரிங்களா? இப்போ இந்த 2 நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எது அப்படின்னா, நாயின் ஊர் விதவை சம்பவமும் பரிமள தைலம் இந்த பூசுகிற நிகழ்ச்சியும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீ கொடுத்த இந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைகளுக்காக நன்றி. வேத பாடத்தை கூட்டத்தை ஆசீர்வாதம் நடத்தி முடித்து கொடுத்தேரே, நன்றி ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும் குடும்பமாய், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.